தமிழகத்துக்கும் பாஜகவுக்கும் ஆகாத அப்படின்ற பிம்பம் பரவலாவே பேசப்பட்டுட்டு வருதுதான். அந்த வகையில தமிழ்நாட்டுல பாஜக வர முடியாதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி எடுத்து விடுவாங்க. தாவேக நிர்வாகி லைலமணி வித்தியாசமா சொல்லியிருக்காரு. தலை வரும்போது யோசிச்சிருப்பாரு போல. அவர் என்னதான் சொன்னாருன்னு வாங்க பார்க்கலாம். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பேசுகின்ற பொழுது நாவடக்கத்தோடு பேச வேண்டும். எங்களுக்கும் எல்லை மீறி பேச தெரியும். தமிழ்நாட்டு அரசியலில் 3 எழுத்து மந்திரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணா என்பது 3 எழுத்து, எம்ஜிஆர் என்பது 3 எழுத்து, நமக்கு கொடுக்கப்பட்ட விசில் என்பது 3 எழுத்து, அந்த விசிலால் வரக்கூடிய வெற்றி என்பது 3 எழுத்து, அந்த வெற்றியால் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அமரக்கூடிய விஜய் என்பது 3 எழுத்து, அந்த விஜயால் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி என்பது 3 எழுத்து. அட பக்கம் கட்டவங்களா, மானம் கட்டவங்களா, பிஜேபியோடு கூட்டணி வைத்து பிஜேபி என்கின்ற பிளவுவாத கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்துவிட்ட அயோக்கியர்கள் யார்? கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. ஓட்டு பிச்சை கேட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? திமுகவை வளர்த்துவிட்ட அயோக்கியர்கள் எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்றாங்க. விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலேயே தலைவர் சொன்னார், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி என்று. தம்பி ஒண்ணு சொல்றேன் கேளு, தொட்ட மண்டையில் கூட முடி மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை